கொண்டாட கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். கர்ண வீரர், பெருந்தலைவர், கிங்மேக்கர், கல்வி தந்தை என பல பட்டங்களை பெற்றவர். ஒருவர் இத்தனை சிறப்புகளை பெற்றிருக்க எத்தனை காலங்கள் உழைத்திருக்க வேண்டும் என சிந்தித்து பார்க்க வேண்டும். எளிமையான வாழ்க்கையில் ஏழை மக்களுக்காக சிந்தித்து சமூகத்தை உயர்த்தியவர் காமராஜர். காமராஜர் விருதுநகர் மாவட்டத்தில் குமாரசாமி மற்றும் சிவகாமி அம்மா தம்பதிக்கு 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் நாள் பிறந்தார். அவருக்கு காமாட்சி என்ற பெயரே முதலில் வைக்கப்பட்டது. இவரின் பெற்றோர்கள் இவரை செல்லமாக அழைக்க ராஜா என்ற பெயரை காமராஜர் என்ற பெயரை பெற்றார். எளிய குடும்பத்தில் பிறந்த காமராஜரின் தந்தையின் மறைவிற்கு பின் நிதி பிரச்சனை காரணத்தினால் கல்வியை தொடர்வது சாத்தியமற்ற நிலைக்கு அவரை தள்ளியது. 6ஆம் வகுப்பு வரைய பள்ளி படிப்பை பெற்றார். காந்தியின் அகிம்சை, காந்தி மது ஒழிப்பு உள்ளிட்ட கொள்கைகளின் மூலம் ஈர்க்கப்பட்ட காமராஜர் நாட்டு பணிக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். 1919ஆம் ஆண்டு இந்திய காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைந்து கொண்டு பல போராட்டங்களில் கலந்து கொண்டு சிறை சென்றார். 1937ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் நின்று சட்டமன்ற உறுப்பினர் ஆனார். மக்கள் பணியில் சிறந்து விளங்கிய காமராஜருக்கு ஆதரவு பெருகியது. 1940இல் தமிழ்நாட்டு காங்கிரஸ் தலைவர் ஆனார். 1954ஆம் ஆண்டு ஏப்ரல் 13ஆம் தேதி தமிழ்நாட்டு முதலமைச்சர் பதவியில் அமர்ந்தார் காமராஜர். ஏழை மக்களின் கல்வியில் மிக முக்கிய கவனம் செலுத்தினார் காமராஜர். கல்வியில் பல்வேறு முக்கிய திட்டங்களை செயல்படுத்தினார். கல்விக்கான மாநில நிதியை 2 மடங்கு அதிகரித்தார். மாணவர்கள் கல்வி பெறும் வகையில் 300 பேர் உடைய கிராமங்களில் தொடக்க பள்ளியை தொடங்கினார். அவரின் இமாலய வெற்றி திட்டமாக செயல்படுத்தப்படுவது முக்கிய திட்டம் பள்ளியில் மதிய உணவு திட்டம் ஆகும். இத்திட்டத்தால் பள்ளியின் மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரித்தது. ஆங்கிலேயர் ஆட்சியில் 7% இருந்த எழுத்தறிவு விகிதம் காமராஜர் காலத்தில் 37% அதிகரித்தது. இதுவே காமராஜரின் கல்வியின் தந்தை என புகழ